தனியாருக்கு வெளிநாட்டுக்கு இருக்கிறாங்க, உள்நாட்டுக்கு இருக்கிறாங்க, தமிழர்களுக்கு போகிறாங்க. அதான் மெயினாக anything special brought you or? Yeah, no, I is here before the meeting, but the day is not lagging behind of the targets. Also now we have only 1 month remaining. Next is, you all know that this year our financial system பல விதங்களிலும் நாங்கள் தனியார் துறைகளை எங்களோடு சேர்ந்து ஒரு கூட்டுறவாக செய்வதை பரிசீலிக்க வேண்டும் முதல். இல்லை என்றால் கூட்டுத்தாபனம் தொடர்ந்து நல்ல முறையிலே எங்களுடைய வருமானங்களை வைத்து அதை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இதை நீங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும். தனியார் துறையினாலே ஒரு ஏதாவது ஒரு தொழிலை நாங்கள் கூடிய நன்மையுடன் அல்லது கூடிய திறனுடன் செய்ய முடியும் என்ற அந்த ஒரு அடிப்படைக்காக நாங்கள் அதனை கையில் எடுத்துக்கொண்டோமானால் அதோடு சம்பந்தப்பட்ட வேலையாட்கள், அதோடு பணியாளர்கள், அதில் பணிபுரிபவர்கள் அத்தனை பேருக்கும் அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதைதான் நாங்கள் யோசித்து பார்க்கணும். ஆகவே நான் இதில் சம்பந்தமாக பேசுவதற்காக இருந்தேன். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு மாந்தை உப்பு கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்துவதை பற்றி ஒருக்கா யோசிங்கோ, எங்களோட கலந்து ஆலோசிங்கோ. அதன் பிறகு நாங்கள் அந்த நடவடிக்கையில் எடுக்கலாம் என்று இப்பொழுதே சொல்லியிருக்கின்றேன். என்றால் அதை உடனே செய்ய வேண்டாம். ஏன்னா இப்படிப்பட்ட விடயங்கள் மத்திய அரசாங்கம் செய்வதால் தான் சற்று முன்னர் எங்களுடைய அமைச்சர் கூட சொன்னார், நான் மாகாண சம்பந்தமான வந்தவுடன் நான் அதை பற்றி பேசுவேன். அது உண்மை. அதாவது மாகாணத்துக்கு உரிய அதனுடைய பாதிப்புகளை நாங்கள் தான் அறிவோம். அதனை எங்களை சொல்வதற்கு இடமளிக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுப்பதால் என்ன விதமான பாதிப்புகள் எங்களுக்கு வருகின்றது என்பதை அறிந்து கொள்ளணும். அமைச்சரை பொறுத்தவரையில் அவர் உள்ளூட்டாலும் மத்திக்கும் உரியவர், அவர் இரண்டும் தெரிந்தவர். ஆகவே இது சம்பந்தமாக மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும் என்பதை இன்னும் முழுமையாக அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களுடைய விவாதங்களை நடத்துங்கள். ஆனால் தீர்மானம் எடுக்கும் போது அந்த தீர்மானம் எடுத்திருந்தீர்களானால் அந்த தீர்மானம் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டிய அவசியமும் இருக்கும் என்பதை இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது சம்பந்தமாக நீங்கள் சொன்னது போல இது மாத்திரமல்ல, ஆணையரும் கொடுத்தார்கள், அதே போல பரந்தன் கெமிக்கல் கொடுத்தார்கள். அதாவது ஒரு குறுகிய காலத்துக்கு சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு கூடிய பதிலளிக்க என்று சில வாரங்களில் பதிலளிப்பதாக அனுப்பியிருந்தீர்கள். அதுக்கு நன்றி. இது சம்பந்தமாக நான் உங்களோடும் அதுக்கு பொறுப்பான அமைச்சர்களோ அல்லது உங்கள் மாகாண சபை உத்தியோகத்தர்களோடு வடமாகாணத்துடைய கைத்தொழில் அமைச்சர் என்ற வகையிலே நீங்கள் எவ்வாறு நாங்கள் வடமாகாணத்தில் எதிர்கால 5 வருடத்துக்கான ஒரு கைத்தொழில் திட்டத்தை வகுக்கலாம் என்று மத்திய அரசின் கைத்தொழில் அமைச்சர் என்ற வகையில் நானும் மாகாணத்துக்கு பொறுப்பான முதலமைச்சரும் கைத்தொழில் அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் 2 தரப்பும் ஒரு இடத்திலே தேவைன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர தயாராக இருக்கிறோம். நீங்கள் அழைத்தால் நாங்கள் வந்து இருந்து ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு நாங்கள் அதை செய்வோம். அதுவரை நாங்கள் இதையும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் போகாமல் உங்களுடைய கலந்துரையாடல் பின்னர் நாங்கள் எல்லா விடயங்களை பற்றியும் எதிர்கால முடிவுகளை முன்னெடுக்க நான் விருப்பமாக இருக்கிறேன் என்பதையும் அவசரத்தை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமாக நான் முதலமைச்சரோடு நான் சொன்னது போல நாங்கள் அவருடைய அவரும் அமைச்சர் என்ற வகையில் அதுக்கு பொறுப்பான மாகாண அமைச்சர் வகையில் அவர்களோடும் அந்த மாகாண ஏணி அமைச்சரோடு பேசி அதன் பிறகு உங்களோடும் எல்லோரோடும் பேசி எவ்வாறு இதை மேல இன்னும் அபிவிருத்தி செய்து என்னுடைய விளைச்சலை அதிகரிப்பது, தொழில்வாய்ப்பை மேம்படுத்துவது என்ற விடயத்தை தான் நான் இருந்து பேசுவது சொன்னேன். எனவே ஒருபோதும் மிக்க வகையில் தேவைப்பாடு இல்லை என்றால் லாபத்தில் இயங்குகின்ற ஒரு நல்ல நிறுவனம் என்பதால் மிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இல்லை என்றுதான் நானும் எண்ணி இருக்கின்றேன். அது எங்களோடு கலந்துரையாடப்படாமல் தான் அந்த விடயம்
உட்புகுத்தப்பட்டிருந்தது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன்.